ஐயா வணக்கம். வணக்கம். இடுப்பு பகுதியில் மடிப்பு வரும் இல்லையா, அந்த பகுதியில் வலிக்கக்கூடிய வலி ஹிப் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. வலிகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது. ஆனால் சில இதில் பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிடுவோம், மாத்திரை சாப்பிடுவோம், தைலம் தடவுவோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் செலவே இல்லாமல் நமக்கு நாமளே குணப்படுத்தக்கூடிய ஏதேனும் எளிய வழிமுறைகள் இருக்கா? அப்படி இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். இடுப்பு வலி, ஹிப் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வலிகளுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வலி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவான காரணம் பார்த்திங்கன்னா அதிக நேரம் நின்று கொண்டு இருப்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கான ஒரு அடிப்படை காரணம். பல்வேறு நோய்களுக்கான அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிக நேரம் நின்று கொண்டே இருப்பது. அதில் ஒன்று நின்று கொண்டே பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பாருங்கள் சில பேர்லாம் முடியாமல் அப்படியே ரெண்டு இடுப்புலையும் ரெண்டு பக்கம் கை வச்சுக்குவாங்க. ஏன்னா அங்கே வலுத்தன்மை குறைந்து விடுகிறது. இடுப்பு வலுவற்று விட்டது அப்படிங்கிறது அந்த வலி மூலமாக வெளிப்படுத்துது. அடிக்கடி இடுப்பில் கை வச்சு நின்றுக்கிறாங்களோ இடுப்பு வலியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி உடல் பருமன் என்பது இடுப்பு வலியை உண்டாக்குறது. அளவுக்கு அதிகமான தன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கான உடல் எடையோடு இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி ஏற்படுத்தும். அதே மாதிரி அதிக நேரம் அமர்ந்தே இருப்பதும் இடுப்பு வலி உண்டாக்கும். உட்காந்து எழுந்துக்கும் போதே பாருங்கள், சில பேரில் ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிருவாங்க. ஏன்னா அந்த இடுப்பு பக்கம் இருக்கக்கூடிய நரம்புகள், தசைகள் இதெல்லாம் இறுகி பிடித்து கொள்கிறது. இன்னொன்று அதே போல் வாய்வு பிடிப்புன்னு சொல்லுவோம், கேஸ் ட்ரபிள் சொல்கிறோம் இல்லைங்களா. வாய்வு பிடிப்பு என்பது இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடுப்பு வலியை உண்டாக்குகிறது. அதே போல் சிறுநீரகம் பாதிப்பு இருந்துன்னு வச்சுங்க. சிறுநீரக பாதிப்பு நான் சொல்லக்கூடிய சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக்கக்கூடிய நிலைகளாக இருக்கலாம். சிறுநீர் அதிகம் கழிக்காதவர்களாக, அதாவது தண்ணியே சரியாக குடிக்க மாட்டாங்க, சிறுநீர் அதிகம் கழிக்காதவர், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இடுப்பு வலியை உண்டாக்கும். அப்போது இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இதுக்குள்ளே இருக்குங்க. அப்போது நாம் கோது தெரப்பியின் மூலமாக 2 நிமிடங்களில் இந்த வலியை, இடுப்பு வலியை நம்ம போக்கிட முடியுங்க. கோது தெரப்பியினுடைய அற்புதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 நிமிஷத்தில் வலியை நீக்கக்கூடியதா. நீங்கள் கேட்டிங்க, பல வருஷமாக மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், பல்வேறு மருத்துவர்களெல்லாம் பார்த்து விட்டோம், ஆனாலும் பார்த்திங்கன்னா தீராத ஒரு வலி 2 நிமிடத்தில் சரியாயிருமா? கண்டிப்பாக சரியாகிவிடும். கோது தெரப்பியை மட்டும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா போதுங்க. பாருங்கள், நம்ம வலிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற மருத்துவங்களில் மருந்தாக கொடுத்தோ மாத்திரைகளை கொடுத்துட்டோ இன்ஜெக்ஷன் பண்ணியோ ஏதோ ஒன்று முயற்சிக்கிறாங்க இல்லையா. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு நீங்களே சுயசார்பு முறையில் இந்த கோது தெரப்பியை பயன்படுத்தி உங்கள் வலியை நீங்களே கலைந்து விடலாம், நீங்கள் குணமாக்கி கொள்ளலாம். என்ன செய்யணும், இந்த இடுப்பு வலி என்பது எந்த பக்கம் இருக்குது பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், ஒரு வலி அப்படின்னா அந்த வலி எந்த இடத்தில் இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். வலி இருக்கிற இடத்துலையே சிகிச்சை கிடையாது. வலி உள்ள இடம் என்பது வேறு, சிகிச்சை தர வேண்டிய இடம் என்பது வேறு. அடிப்படையிலே நிறைய விஷயங்கள் வித்தியாசப்படுகிறோம். நம்ம கோது தெரப்பியோடைய புரிதலே அதுதான். வலி இருக்கக்கூடிய இடத்துல சிகிச்சை கிடையாது அப்படின்னா நீங்கள் வலின்னு சொல்லக்கூடிய இடம் இடுப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இடது பக்கமா வலது பக்கமா அப்படிங்கிறதுல வந்துடும். அதே மாதிரி இந்த வலி எத்தகையது என்பதை பார்க்க சொல்கிறோம். இத்தகைய வலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாய்வு பிடிப்பு அப்படின்னு சொன்னால் அது காற்று சம்பந்தமான வலி இல்லைங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சல், இடுப்பு கட்டி பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சல் உணர்வு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்குங்க. வலியும் இருக்குது, எரிச்சலும் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அது நெருப்பு சார்ந்த வலி. அதே போல் பாருங்கள், சில பேருக்கு டயர் மாதிரி அப்படியே வீங்கியிருக்கும். அதை நான் சொல்கிறது தொப்பையினால், உடல் பருமனால் வரக்கூடிய அந்த வீக்கம் அல்ல, வீங்கி இருக்கிறது. கையிலையோ காலையோ அடிபட்டா வீங்குது இல்லையா, அதுபோல் ஒரு வீக்கத்தோடு இருக்கக்கூடிய வலியாக இருந்தால் அது நீர் சார்ந்த வலி. சில பேருக்கு இடுப்பு வலி என்பது பார்த்திங்கன்னா அது நீண்ட நெடுங்காலமாக அதே இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால் அது மண் சார்ந்த வலி. இன்னொரு வலி இருக்குங்க, அது ஓய்வெடுத்தால் சரியாகக்கூடியது. அதாவது அந்த வலியெல்லாம் உங்களுக்கு பிரதானமாக தொந்தரவு படுத்தாது. அந்த வலின்னு ஒன்று இருந்தால் கூட சில நேரத்தில் சரியாக ஓய்வெடுத்தால் சரியாக போயிடும். அது ஆகாயம் சார்ந்த வலி. புரிஞ்சு வச்சிங்களா? அப்போ 5 வகையான வலிகளையும் பார்த்திங்கன்னா நாம் பகுத்து புரிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கிறது இந்த கோது தெரப்பியில். ரைட், இப்போ வந்துடுவோம். இப்போ இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ இடுப்பில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இடுப்பு பக்கம் வலி, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இன்றைக்கி தான் வலி என்பது பொதுவானது. யாருக்கு வேணுமானாலும் எப்போ வேணாலும் வலி வந்துடலாம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போது நாம் ஒரு நிவாரணம் சொல்ல போகிறோம். 2 நிமிஷம் சரியாகிற மாதிரி. ஒருவேளை உங்களுக்கே இந்த வலி இருக்கிறது என்றால் நீங்கள் இப்போ செய்து பாருங்கள், 2 நிமிஷம் சரியாயிடும். உதாரணத்துக்கு வலது பக்கம் இடுப்பு பக்கம் வலி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இடுப்பு என்று நாம் இந்த பகுதி தான் சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுதி இடுப்பு என்று நாம் வைத்துக் கொள்கிறோம். இதில் எக்ஸாக்டாக எந்த பக்கம் வலி, எந்த இடம் நீங்கள் நல்லா வலிக்கிறது என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் இல்லையா. இப்போ வலது பக்கம் இடுப்பு பகுதியிலிருந்து நேர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள், ஷோல்டர் நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டர் இந்த பக்கம் மசில்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, நல்லா கவனிங்க. இந்த பக்கம் ஒரு தசை பகுதி மாதிரி இருக்குது இல்லையா, சேம் அதே மாதிரி உங்களுடைய ஷோல்டர் பக்கத்தில் அதே மாதிரியான ஒரு மசில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பது இருக்குது. அதில் மிதமான ஒரு அழுத்தம் பாருங்கள். இப்போ அழுத்திட்டே வந்தேன்னா அங்கே இருக்கிற மாதிரி வலி இங்கேயும் எனக்கு தட்டுப்படும். அப்படி வலிக்குதுன்னா எங்கே வலிக்கிறதோ அந்த இடத்துல 2 நிமிடம்
ஒரு மிதமான அழுத்த சிகிச்சை மட்டும் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா போதுங்க, 2 நிமிஷத்தில் வலி ஓடி போயிடும். ஒரு வேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ செய்து பார்த்துருங்க. இப்போ உடனே வந்து குணமாக்கி விடுவீர்கள் வலியிலிருந்து. சரிங்களா? ஆக இது மாதிரி கோது தெரப்பியில் எல்லா வலிகளையும் 2 நிமிடங்களில் நாம் தீர்வு பெற முடியும். ரொம்ப அற்புதமான கலையாக இருக்கு இல்லையா? இந்த அற்புதமான கலையை தாங்க ஒரு 5 நாள் வகுப்பில் நம்ம கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். ஒரு வலியில்லாத சமூகம் என்பதை உருவாக்குவோம். சரிங்களா? இது ஒரு சுயசார்பு மருத்துவங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வலியை நீங்கள் மேலாண்மை செய்து கொள்ளலாம், வலியிலிருந்து விடுபட்டு விடலாம். இந்த வகுப்பு வரக்கூடிய நவம்பர் மாதம் 7, 8, 9, 10, 11 ஆகிய 5 தினங்கள் தினமும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க. இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் பங்கேற்று உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் 2000. பயிற்சி வகுப்பில் பங்கேற்று பயன்பெற உங்கள் அனைவரையும் வருக வருகென அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.